அந்த பெந்தகோஸ்தே சபையினுடைய எண்ணங்கள் என்னன்னா, மனிதனுடைய சரீரத்திலே எந்த பிரச்சனையும் இல்லை, விபச்சாரத்திலே ஒருத்தன் விழுந்துட்டானா கூட அவனுக்குள்ள விபச்சார ஆவி இருக்குது பிரதர்பாங்க. விபச்சார ஆவின்னு ஒன்று இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த செயல் மனிதனுடைய மாம்சத்தின் கிரியை தானே. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் ஆவன அப்படின்னு சொல்லி விபச்சாரம் வருதுல்ல. அப்போ இந்த உடலிலேயே பிரச்சனை இருக்குல்ல. அப்போ வெறும் எல்லாத்தையும் பிசாசு மேலே தூக்கி போட்டக்கூடாது. விபச்சாரத்தின் ஆவி ஒரு மனுஷன் பொருளாசை உடையவனாக இருந்தான்னா அது அவன் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை. பொருளாசை நாவிங்க கூடாது. உடனே ஒரு மனிதன் சோம்பேறியாக இருந்தான்னா அது அவன் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை. சோம்பலி நாவிங்க கூடாது. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்படி நம்ம சரியாக யோசிச்சாதான் அந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியேற முடியும். கொலேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகாராதனை ஆகிய பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஒருவேளை இதை தான் பிடிச்சிக்கிட்டாங்க.